ஹலோ ட்ரெயினீஸ், இன்னைக்கு நம்ம ஜாக் பிளேனை யூஸ் செய்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுப்பீங்க பிளேனை பிளேனிங்க்கு செட் செய்கிறது, ஜாக் பிளேன் பிளேடை செட் செய்கிறது, வுடன் பீஸை ஃபேஸ் சைட் அல்லது ஃபேஸ் எட்ஜில் பிளேன் செய்கிறது, பிளேனோட கேர் மற்றும் யூஸ். முதல்ல நம்ம ஜாப் சீக்வன்ஸை பார்க்கலாம், அப்புறம் ஸ்கில் சீக்வன்ஸை. வாங்க ஸ்டார்ட் செய்யலாம். ஆரம்பிக்கலாம். வேலை வரிசை. முகத்தின் பக்கம் முகத்தின் விளிம்பு 120 x 25 x 250 மில்லிமீட்டர். திட்டமிடுவதற்கு ஜாக் பிளேனை அமைக்கவும். வேலையை ஒர்க் பெஞ்சில் வைக்கவும் அல்லது தச்சரின் வைஸில் முகத்தை மேலே கொண்டு வேலையை பிடிக்கவும். வேலைக்கும் துண்டுக்கும் இடையில் பேக்கிங் துண்டு வைக்கவும். வேலையை கிடைமட்டமாக வைஸில் தட்டையாக வைத்திருங்கள். ஜாக் பிளேனின் முகத்திலிருந்து தொடங்குங்கள். ட்ரை ஸ்கொயர் மூலம் அதன் தட்டை தன்மையை சரிபார்க்கவும். பென்சிலை பயன்படுத்தி வேலையின் முகத்தில் பக்கத்தை குறிக்கவும். முகத்தின் விளிம்பை மேலே வைத்து அதை ஒரு பேக்கிங் துண்டுடன் வைஸில் பிடிக்கவும். முகத்தின் விளிம்பில் அதை திட்டமிடுங்கள். அதன் சதுரம் மற்றும் வேலையின் தட்டையான தன்மையை சரிபார்க்கவும். பென்சிலை பயன்படுத்தி வேலையின் முகத்தின் விளிம்பை குறிக்கவும். முகத்தின் விளிம்பிலிருந்து மார்க்கிங் கேஜை பயன்படுத்தி இருபுறமும் தேவையான 100 மில்லிமீட்டர் அகலத்திற்கு அளவிடவும். கேஜ் கோடுகளின் கீழே விமானம் நேராகவும் சதுரமாகவும் சோதிக்கவும். தேவையான தடிமனுக்கு மார்க்கிங் கேஜ் 21 மில்லிமீட்டரை அமைக்கவும். இரண்டு விளிம்புகளிலும் மார்க்கிங் கேஜை பயன்படுத்தி முகப்பக்கத்திலிருந்து 21 மில்லிமீட்டர் தேவையான தடிமனுக்கு அளவிடவும். கேஜ் கோடுகளின் கீழ் விமானம் தட்டையான தன்மைக்கான சோதனை. ஜாக் பிளேன் மென்மையான மேற்பரப்பு பூச்சு கொண்ட தேவையான பரிமாணங்களுக்கு மரத்தை பிளேன் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. திட்டமிடும்போது சீரான மற்றும் சீரான வெட்டுகளுக்கு பிளேன் பிளேட்டை அமைத்தல் மற்றும் சரிசெய்தல் அவசியம். ஸ்டெப் இன் செட்டிங். பிளேன் பிளேடை அமைப்பதில் 2 படிகள். வெட்டு தேவையான ஆழத்தில் விமான கத்தி அமைத்தல். விமானத்தின் ஒரே அல்லது கீழ்முகத்திற்கு இணையாக பிளேன் பிளேடின் வெட்டு விளிம்பை சரிசெய்தல். வெட்டு தேவையான ஆழத்திற்கு விமான பிளேடை அமைத்தல். உங்கள் பார்வைக்கு ஏற்ப விமானத்தின் அடிப்பகுதியை வசதியான தூரத்தில் வைத்து இடது கையில் பிளேன் பிடித்துக் கொள்ளுங்கள். பிளேடின் கட்டிங் எட்ஜ் விமானத்தின் ஒரே அல்லது கீழ்முகத்திற்கு மேல் ப்ராஜெக்ட் செய்யும் வரை சரிசெய்தல் நட்டை எதிர் கடிகார திசையில் வெட்டு தேவையான ஆழத்திற்கு திருப்பவும். விமானத்தின் அடிப்பகுதிக்கு இணையாக பிளேன் பிளேடை சரி செய்யவும். பிளேடின் வெட்டு விளிம்பு விமானத்தின் கீழ்முகத்திற்கு இணையாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். இல்லையெனில் சரி செய்யும் நம்புகோலை இணையாக இருக்கும் வரை மெதுவாக இடது அல்லது வலது பக்கம் நகர்த்தவும். பெஞ்ச் நிறுத்தத்திற்கு எதிராக வேலையை வைக்கவும். வலது கையால் பிளேனை பிடித்து ஆள்காட்டி விரலை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையின் உள்ளங்கையை விமானத்தின் கட்டை விரலின் கால் விரலில் வைக்கவும். பக்கத்தில் விரல்களை வைக்கவும். பெஞ்சின் அருகே நிற்கவும். இடது கால் முன்னோக்கி 70 டிகிரியில் கழுத்து மற்றும் வலது பாதத்தை வசதியான தூரத்தில் வைக்கவும். பிளேன் நேராக வேலையில் வைக்கவும். முன்னோக்கி ஸ்ட்ரோக் செய்யவும். ஸ்ட்ரோக்கின் தொடக்கத்தில் ஸ்ட்ரோக் தொடரும்போது இடது கையால் அதிக அழுத்தம் கொடுக்கவும். படிப்படியாக இடது கையால் அழுத்தம் குறைக்கப்பட்டு கைக்கு அதிக அழுத்தம் வரும். பிளேன் எப்பொழுதும் கிடைமட்டமாக வைத்திருப்பதே முக்கிய நோக்கம். பின்பக்கவாதத்தின் அழுத்தத்தை விடுவித்து பிளேன் முதல் நிலைக்கு வரையவும். சதுர அல்லது நேரான விளிம்பில் எப்போதாவது மேற்பரப்பின் தட்டையான தன்மையை சரிபார்க்கவும்.
மேற்பரப்பு தட்டையாக மாறும் வரை செயல்முறையை செய்யவும். வேலையை சுத்தம் செய்து பெஞ்ச் மற்றும் கருவிகளை சுத்தம் செய்யவும். தற்காப்பு நடவடிக்கைகள். ஒரு திட்டமிடலை தொடங்கும் போது வலது கையால் அழுத்தம் கொடுக்காதீர்கள். பக்கவாதத்தின் முடிவில் இடது கையால் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஸ்ட்ரோக்கின் முடிவில் இடது கையால் அழுத்தம் கொடுக்க வேண்டாம். மேற்பரப்பை சரிசெய்யாமல் தொடர்ந்து பிளேன் இயக்க வேண்டாம். வேலையை முடிக்க ஒரு பெரிய வெட்டு எடுக்க வேண்டாம். பிளேனை அதன் பக்கத்திலும் அதன் வெட்டு விளிம்பிலும் பயன்படுத்தாத போது வைக்கவும். ஜாக் பிளேன் தேவையான அளவு மரத்தை விமானம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ரீகேப். வுடன் பீஸ் அதாவது 120 x 25 x 250 மில்லிமீட்டர்ஸை பிளேஸ் செய்ய ஜாக் பிளேன் யூஸ் பண்ணுங்க. வைஸில் ஜாபை செக்யூர் செய்யுங்க. ஃப்ளாட் மற்றும் ஹாரிசான்டல் பொசிஷனை பார்த்துட்டு ஃபேஸை சைடு மற்றும் எட்ஜில் பிளேன் செய்யுங்க. பென்சிலில் மார்க் செய்யுங்க. மார்க்கிங் கேஜை யூஸ் செஞ்சு கேஜ் மற்றும் பிளேன் டு த ரிக்வயர்ட் விட்த் அதாவது 100 மில்லிமீட்டர்ஸ் மற்றும் திக்னஸ் 21 மில்லிமீட்டர்ஸ். பிளேன் பிளேடை செட் மற்றும் அட்ஜஸ்ட் செய்யுங்க ஈவன் கட்ஸில். அப்புறம் டெப்த் மற்றும் அலைன்மெண்ட் parallel டு த சோல் இருக்கான்னு டெப்த் மற்றும் அலைன்மெண்ட் parallel டு த சோல் இருக்கான்னு செக் செய்யுங்க. ப்ராப்பர் பாடி பொசிஷனிங்கை எம்ப்ளாய் செய்யுங்க. கன்சிஸ்டன்ட் ப்ரெஷரை தாங்க. ஃப்ளாட்னஸை ட்ரை ஸ்கொயரால் செக் செய்யுங்க. சர்ஃபேஸ் ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் செய்யுங்க. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.